வந்துட்டாரு. நல்ல செய்திதான். அது சுண்ணாடி மடுமட சாப்பாடு. இந்த கிராமத்தோட டம்ப்ளிங்ஸ் அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா? கை கெட்டினத வாய் கெட்டாம பண்ணிட்டியே. அப்படி போக விருப்பம் இல்லைன்னு சொன்னா உன்னை அகாடமிக்கு நான் திரும்ப அனுப்பிடுவேன். நேஜி யூகா சொல்லுங்க மேம். நீ தான் டீம் லீடர். நருட்டோ மாதிரி ஆளுகளை கட்டுப்படுத்துறதுக்கு உனக்கு தனி திறமை தேவைப்படும். அது கஷ்டமான விஷயம் தான், இருந்தாலும் நான் முயற்சி பண்றேன். என்ன மன்னிச்சிருங்க, உங்களை தொந்தரவு பண்றேனா? அதான் பண்ணிட்டியே, சொல்லு. நீ பொறுமையாரு, நீ இப்ப திரும்ப கூடாது. இளமை பருவத்துல மனசுல தோன்றதை மட்டும்தான் பண்ணணும். சாகுரா எப்படி இருக்கு? நீங்க 3 பேரும் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கீங்க. இந்த மிஷின்ல உங்களுக்கு பெருசா எதுவும் பணம் கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இதுல பணம் இருக்கா? இது வெறும் சாப்பிடுற பொருள் தான். இந்த ஸ்டஃப்டு விங்ஸை சாப்பிட்டு பாருங்க. நெஜி, எழுந்திரி. இந்தா, இது கரி ஆஃப் லைஃப். இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, உனக்கு சரியாயிடும். நெஜி, செய்யாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. இடமா கட்டபாமி தங்க சுரங்கம். இங்க இருந்து ரொக்குஸ்கே கராஷிய காப்பாத்துறது மட்டும் இல்லாம இந்த கொரோஸ்கி குடும்பத்தை நாம ஒரேடியா அழிச்சிட்டு தான் போய் ஆகணும். நாம இப்ப பொறுமையா இருக்கிறது ரொம்பவே அவசியம் நருட்டோ. அப்படின்னா உங்க பிளான கொஞ்சம் சொல்றீங்களா அறிவாளி? இந்த இடம் ரொம்ப வழுக்குது, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. என்ன நான் பாத்துக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை இந்த வழியா கூட்டிட்டு போயிருப்பான். ராத்திரி நேரத்துல எப்படி கஷ்டப்பட வச்சதுக்கு உனக்கு நன்றி சொல்லியாகணும் நருட்டோ. உங்களுக்கு ஒண்ணும் ஆகல, கவலைப்படாதீங்க. நீ என்ன முட்டாளா? என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? அவங்கள அடிச்ச மாதிரி நீங்க என்னையும் அடிக்கணும், இல்லனா அவங்க என்ன சும்மா விட மாட்டாங்க. என்ன தாக்குங்க. இவருக்கு நட்டு கலண்டுருச்சோ? இந்தா, இத ஒரு வாய் சாப்பிடு, சரியாயிடும். அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல, அது வந்து It's my life, it's now or never. உசுமாக்கி பர்ராஜ். இந்த அட்டாக் மிஸ் ஆனதே இல்லையே. நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? ஆமா, நீங்க என்னதான் தேடிக்கிட்டு இருக்கீங்க? வேற எதை தேட போறோம்னு நினைச்ச அந்த சிறு வண்டுகளை தான். நீங்க எங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? தலைவன் ராய்கா சொல்றதை யாரும் கேட்கலன்னா அவங்கள உயிரோட புதைச்சி அவங்களுக்கு இறுதி சடங்கு பண்றதுதான் ராய்கா எல்லாருக்குமே கொடுக்கிற தண்டனை. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராய்கா ஒரு நண்பனை இழந்த சோகத்துல கல்லறை முன்னாடி நின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருப்பான். எல்லாரும் ஒரு ரகம்னா இவன் வேற ரகமா இருப்பான் போல இருக்கே. Clone spinning axe kick. பேட்டில் எப்போ முடிஞ்சிருச்சு. அடடா வலி. ஹேய், எழுந்திரலி, என்ன ஆச்சு உனக்கு? அன்ஷோ பாட்டி, உடனே இவனுக்கு கரி ஆஃப் லைஃப கொடுங்க. சரி, குடுக்கறேன். சுட சுட இருக்கு பாரு. நீ கிளம்பு, லீய நாங்க பாத்துக்கிறோம், சரியா? நீ நல்லா கேட்டுக்கோ, லீயோட வாய நீ நல்லா திறந்து பிடிக்கணும். கண்டிப்பா. ஊத்திர வேண்டியதுதான். இந்தா, இத சாப்பிடு. இது தூங்குறதுக்கான நேரம் கிடையாது நருட்டோ, எழுந்துரு. ஹேய் டென்டன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, எழுந்துட்டியா? அவங்க ஊர்ல ஏதோ தீய சக்தி இருக்கான். என்னது தீய சக்தியா? அது மட்டும் கிடையாது,
யா கோஸ்ட்ங்கிற வார்த்தையை கேட்டதும் பயந்து போற நோஞ்சா இல்ல, நான் ஒரு பெரிய நிஞ்சா. இந்த மாதிரி காட்டு பகுதியில ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு நீங்க முதல்ல இயற்கைய புரிஞ்சுக்கணும்னா, உதாரணத்துக்கு நீங்க இந்த சஷினி கிராஸ பாத்தீங்களா? ஷினோபிஸ் பசிக்கும் போது இத சாப்பிடலாம். ஓகே டீம், பிரிஞ்சு போய் சாப்பாடு எங்க இருக்குன்னு தேடுங்க. சர்வை பண்றதுக்கு இதுதான் இருக்கிறதுலயே முக்கியமான ரூல். உங்களுக்கான ஃபுட்டை நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். கடையிலேயே சாப்பாடு வாங்கிட்டு போறதெல்லாம் சீட்டிங் இல்லையா? உண்மையான மிஷனுக்கு போறதுக்கு தான் நான் ஷினோபி ஆயிருக்கேன். இந்த மாதிரி குழந்தைங்களை பாத்துக்க இல்ல. இந்த மிஷனை நான் ஏத்துக்க வாய்ப்பே இல்ல. என்ன விட்டுருங்க. எனக்கு நிறைய ட்ரைனிங் இருக்கு, நான் போகணும். அதுவும் சரிதான். நீ ஒரு நாள் ஹோகாகே ஆக போறவன் தானே? என்ன சொல்ற? இந்த மிஷன் மூலமா நீ எப்படி ஒரு தலைவர் ஆகலான்றத கத்துக்கலாம். குறிப்பா இந்த மிஷன்ல எதுக்காக நான் உன்னை சேர்த்திருக்கேன்னா, ஹோகாகே ஆகிறதுக்கு இதை விட நல்ல பயிற்சி உனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்ல. ஆனா நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டியே, பரவாயில்ல விடு. இத வேற யாருக்காவது கொடுக்கறேன். அட சுனாடே பாட்டி, நான் சும்மா ஜோக் பண்ணேன், அவ்வளவுதான். நான் பாத்துக்கிறேன். அப்ப முதல்ல என்னுடைய டீம்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் பார்க்கணும். நீங்க தான் என்னுடைய டீம்மேட்ஸா? உங்க ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஒண்ணு பக்கத்துல எல்லாம் இல்ல. அங்க போக கண்டிப்பா நேரமாகும். அது வரைக்கும் பசிய தாங்குவீங்களா? அதுக்காகத்தான் உங்களுக்கு தேவையான பலத்தை கொடுக்க ஒரு நல்ல உணவை செஞ்சு வச்சிருக்கேன். இந்த கலரை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கே. ஆமா, பார்க்கும் போதே கண்ணெல்லாம் எரியுதே. எங்கப்பா இந்த மாதிரி இனிமே எப்ப சாப்பிடுமோ? லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.